Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் கிராண்டான ஒரு ஹெவி பார்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக் டிசைன் வந்து எப்படி பண்ணலான்னு வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஜரியை உள்ளேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஜரியில் இந்த மாதிரி அழகாக நான் டபுள் லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எப்போவுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரியில் டபுள் லைன் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் வந்து பார்க்க வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஆரி விங்ஸ்வேர்ல ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் கற்றுக்கணும், ஸோ நான் வந்து ஆரி எனக்கு வந்து கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு மேம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே, அதாவது 65 ஸ்டிச்சஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து ப்ளவுஸ் கோச்சிங்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுக்குறோம். ஸோ 8000 ரேஞ்சில் உள்ள ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் கோச்சிங்குமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மேபி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து கற்றுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் கால் பண்ணி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டபுள் செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு ஜரியில் இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக நெருக்கமாக அழகாக வந்து கொடுங்க. ஸோ இடையில வந்து ஏதாவது லிட்டில் நாய்ஸ் சவுண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க. பிகாஸ் இது நமக்கு எமர்ஜென்சி ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு வெயிட் பண்ணி நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் ஓகே, ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இந்த வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து நம்ம சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழகாக சுகர் பீட்ஸில் நம்ம ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நம்ம எல்லா டைப்லேயுமே வந்து ஒர்க் வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜர்தோசி ஒர்க்காக இருக்கட்டும், த்ரெட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம சேனலில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம்னு எல்லாமே வந்து போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுகர் பீடில் அழகாக ரெண்டாக வந்து நெருக்கமாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு வந்து லூஸாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணாதீங்க. ஒர்க் வந்து பார்க்க நல்லா பர்ஃபெக்ஷனாக இருக்காது. சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீடில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் வந்து நான் என்ன எடுக்க போகிறேன்னா, இந்த பாருங்கள், ஆன்டிக் கலரில் வந்து நம்ம 4 நம்பர் பீட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதை தான் வந்து நான் செகண்ட் லைன் வந்து கொடுக்க போகிறேன். இதை எடுத்து ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆன்டிக் சுகர் பீட்ஸை ஃபுல்லாகவே வந்து செகண்ட் லைன் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, கோல்டு நல்லா இருக்குமா, ஆன்டிக் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி வந்து இப்போ எல்லோ இந்த மாதிரி கலராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் நீங்கள் கோல்டு போட்டால் கண்டிப்பாக தெரியாது. அதிலலாம் வந்து ஆன்டிக் இந்த மாதிரி காப்பர் கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி ரொம்ப டார்க் கலருக்கு ஆன்டிக் கலர் யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் கோல்டு யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம கலர் வேரியேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். பட் வந்து இன்னொன்று வந்து இந்த மஞ்சேன்னு ஒரு கோல்டு டிசைன் இருக்கும், அது வந்து அந்த பீட்ஸ் இருக்கும், அந்த பீட்ஸ் வந்து நம்ம வாங்கக்கூடாது. அது சீக்கிரமாகவே வந்து அப்படியே தோல் வந்து உறிஞ்சிரும். ஸோ எப்பயுமே வந்து பீட்ஸ் வாங்கும் போது வந்து டபுள் கோட்டிங் உள்ளது வந்து வாங்குங்க, சிங்கிள் கோட்டிங் உள்ளது வந்து வாங்காதீங்க. அது ஒரு விஷயம் வந்து எல்லோரும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் லைன் ஃபுல்லாகவே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் நமக்கு ஆன்லைனில் வந்து நமக்கு ப்ளவுஸ் ஒர்க் எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ நீங்களும் வந்து ஆரிவிங்ஸ்வேர்ல வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ரேட் ரொம்ப, அதாவது 2000 ரேஞ்சில் இருந்தே வந்து நல்ல கிராண்டாக வந்து நம்ம வந்து பிரைடல் ப்ளவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரைடல் ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நாட் பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் லைன் வந்து எடுக்க போகிறேன். ஸோ தேர்ட் லைன் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி அடுத்த லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட், செகண்ட் லைன் வந்து 4 நம்பர் பீட் கொடுத்தோம். இப்போ மறுபடியும் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ தேர்ட் லைன் ஃபுல்லாகவே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சுகர் பீடில் அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம
விங்ஸ் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைன் மெட்டீரியல்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். மேபி நீங்கள் பிகினர் கிட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இல்லை ஸ்டாண்டு வேணும், இல்லைனா மேம் நான் வந்து பிகினர் தான் பட் எனக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னா தெரியாது, ஸோ எனக்கு அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் வந்து எங்களை கன்சல்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம தேர்ட் லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அழகாக ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுக்கிறணும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 70% இனிமேல் வந்து எப்பயும் போல் நம்ம ஆரி வீடியோஸ் வந்து எப்பயுமே வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் வந்து நான் அப்பப்போ வந்து போட தான் செய்வேன். ஸோ அந்த வீடியோஸுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நம்ம சேனலில் இருந்தே, மேம் ஆரி மட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஸோ வந்து என்டர்டெயின்மெண்ட்ஸ் வீடியோஸுமே வந்து போடுங்க அப்படின்னு நம்ம வந்து நிறையா பேர் கேட்டனால தான் நம்ம வந்து இப்போ அதையும் வந்து இடையில வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம AWW ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 3 லைன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஜரியை எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோடு சுகர் பீட்ஸை இப்படி கொட்டி வச்சுக்கிட்டேன் மறுபடியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு 4 நம்பர் பீடு, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 and 6 வந்து சுகர் பீடு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 சுகர் பீட்ஸை வச்சு வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் வந்து ஒரு 4 நம்பர் பீடை வச்சு வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் வந்து ஒரு 4 நம்பர் பீட், அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 and 6. ஓகேவா? ஸோ இதை வந்து ரொம்பலாம் கேப் இருக்கக்கூடாது, லைட்டாக லிட்டில் கேப் தான் இருக்கணும். அந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, இந்த மாதிரி 5 வச்சு 6 வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடுங்க. ஓகேயா? இந்த அளவுக்கு இப்போ நான் எவ்வளோ கேப் விட்றேனோ இந்த அளவுக்கு தான் வந்து கேப் இருக்கணும். ரொம்ப கேப் விட்றாதீங்க, அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து டிசைன் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம நாட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கேப் விட்டு வரிசையாக இதை ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நிறையா டைப் ஆஃப் வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக நமக்கு எப்படி வந்து டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற டிசைன் வந்து ரொம்ப இப்போ நீங்கள் பட்ஜெட் கம்மியாக ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த டிசைன் நான் தான் மேக்கிங் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே வந்து டிசைன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருந்தா வந்து ஃபீட்பேக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலோட நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து மேம் நான் உங்களோட நியூ சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு உங்களோட நேமே என்கிட்ட மென்ஷன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை நான் பார்த்தோன்னே உங்களுக்கு நான் ரிப்ளை அனுப்பிடுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நாட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி இப்போ வந்து நான் கொஞ்சம் தள்ளி வந்து இப்போ இது வரைக்கும் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வரிசையாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஷேப்ஸ் வந்து யூனியனாக இருக்கணும். அதனால தான் நான் வந்து உங்களை வந்து கேல்குலேட் பண்ணி நான் பண்ண சொல்கிறது. ஸோ 6னா 6 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, 5னா வந்து 5 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து பார்க்க வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கேப்மே கரெக்டாக ஒரே மாதிரி வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வந்து கொடுக்கணும். இல்லைனா வந்து டிசைனே வந்து மாறி போயிடும். மேபி உங்களுக்கு வந்து இப்போ ஷேப்ஸ் வந்து மாறி போயிடுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து சாக் பீஸில் வந்து ஒரு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ எனக்கு நம்ம பாயிண்ட் பண்ணாமையே நான் பண்ணிடுவேன். ஸோ மேபி நீங்கள் வந்து இப்போ தான் பிகினர் லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கேலு இல்லைனா வந்து பென்சில் இல்லைனா வந்துட்டு பெனில் கூட நீங்கள் வந்து லைட்டாக வந்து பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பென்னா வந்து இந்த மாதிரி லைட்டாக இந்த ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, ஸோ இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபைக்காண்டி ரொம்ப தப்பாக பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி. ஓகேவா? ஓகே. ஃபைனலாக நம்ம அதை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக யூனியனாக பண்ணியிருக்கோம்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி 2
4 நம்பர் பீடு எடுத்து இதோட 2 கேப்லையும் இது பாருங்கள் 1 அடுத்து வந்து 2 வச்சு ஒரு நாட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து மறுபடியும் வந்து 4 நம்பர் பீடை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு அடுத்து ஒன்று வச்சு ஒரு நாட்டு. அடுத்து மறுபடியும் வந்து 4 நம்பர் பீடு 2 எடுத்துகிட்டு ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்து ஒன்று ஸ்டிச்சிங் பண்ணி நாட்டு. மேபி இதில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம சுகர் பீட் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட்காண்டி வந்து இது பியல் கொடுக்கலாம். லைக் வந்து இப்போ நான் வச்சு மட்டும் காமிக்கிறேன் பாருங்களேன், பட் நான் கொடுக்கல. மேபி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பியலுமே வந்து கொடுக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி இப்போ நான் அந்த பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து கோல்டு. அடுத்து நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயே நான் உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் எப்படிலாம் மாற்றலாங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன். சும்மா நான் நாட்லாம் பண்ணலை, வச்சு மட்டும் காட்டுறேன். அடுத்து வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து கோல்டு. அடுத்து கொடுக்குறது வந்து பியல். ஸோ இந்த மாதிரி வந்து மிக்சிங் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி மாற்றி பண்ணால் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து எப்படி வேணாலும் கொடுத்தாலும் நமக்கு வந்து பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி நமக்கும் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் வந்து யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டிசைன்ஸ் எல்லாமே சொல்லும் போது நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களே சூப்பராக டிசைன் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அது மாதிரி வந்து இடையில வந்து லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, த்ரெட்டில் அதுவுமே வந்து போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குது, நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாக நான் பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோஸில் ஃபோட்டோஸ் பார்க்குறதோட நேராக தான் அதோட லுக் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப கெட்டியாக ஹெவி பீட் ஒர்க்லாம் ரொம்ப உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு கிராண்டாக ஒரு பார்டர் வேணும்னா கண்டிப்பாக அந்த பார்டர்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வேறு மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா மேம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த உள்ளே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 சுகர் பீட் கொடுத்துட்டு வெளியே நம்ம 4 நம்பர் பீட் வந்து கோல்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம பியல் கொடுக்கலாம். ஸோ மற்ற எல்லாம் கோல்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டு இங்கே வந்து பியல் கோடு போட்டு பியல் கோடு போட்டு பியல் கோடு போட்டு பியல் கொடுத்தோம்னாலும் ஸோ வெளியே பார்க்க அவுட்லேயர் வந்து பியல் உள்ளே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து கோல்டு ஷேடிங்கோட நல்லாயிருக்கும். இந்த வெளியில் இருக்க ஷேடிங்கை வந்து உள்ளே கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெளியில் அப்படி கோடு போட்டு பியல் வைக்கிற மாதிரி இந்த சென்டரில் நீங்கள் 4 நம்பர் பீட் அப்படியே தூக்கிட்டு அங்கேயும் பியல் காம்பினேஷன் வச்சிங்கன்னா ஸோ அப்படியே அட்ராக்ஷனாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு டிசைனை நம்ம வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவ் மைண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைனை எப்படிலாம் வந்து க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். எப்பயுமே ஒரு டிசைன் வந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்படியே வந்து நம்ம பார்த்து வந்து பண்ணவே கூடாது. ஸோ நம்ம கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அழகு பண்ணலாம், வேறு என்னென்னலாம் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்களும் யூஸ் பண்ணால் நீங்களும் இந்த மாதிரி சூப்பர் டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவ் டிசைன்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ நான் அப்பப்போ வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணணும்னு சொல்லி நானாக தான் வந்து டிசைனிங் வந்து பண்ணுவேன். அப்படி நம்ம பண்ண டிசைன்ஸ் தான் நம்ம சேனல் வந்து இந்த அளவுக்கு நல்லா மூவ்மெண்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வாங்க பேக் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் தென் இதோட ஸ்லீவ் பார்ட்மே வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன், அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ண சேம் பார்டர் ஒர்க் வந்து இப்போ நம்ம வந்து பேக் வியூ வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிகாஸ் இந்த டிசைன் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும் போதே நல்லா ஒரு கெட்டியாக ஒரு லாங் ஹெவி லுக் கொடுக்கக்கூடிய அந்த பார்டர் டிசைனு. ஸோ ரொம்ப நம்ம யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக அலர்ட்டாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் வந்து கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பூட்டாஸ்காண்டி நான் வந்து 4 நம்பர் பீட் வச்சு தனித்தனியாக நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல பால்ஸ் டைப்பில் வந்து ரொம்ப ஹெவி லுக் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய். ஸோ நாளைக்கு நம்ம கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த டிசைனோட ஸ்லீவ் பார்ட்டுமே இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
ஸோ இதுக்கு நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து இதுதான் வந்து நம்ம டிசைன் வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ சேம் டிசைன் தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டிசைன் உங்களுக்கு வந்து நல்லா நிறைய வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இந்த 3/4 ஸ்லீவ்க்கு நம்ம சூப்பராக வந்து நெக் டிசைனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். நான் எப்பயுமே வந்து ஒரே மாதிரி பார்டர் டிசைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பராக மீட் பண்ணலாம். பாய்.